ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு. நீங்கள் கேட்டிருந்த பிஎல் சீரீஸான ஸ்பை ரியாலம் இருக்கு இல்லையா, அதனோட அடுத்த எபிசோடுங்க. அதாவது ஸ்டார்டிங்லேயே என்ன காட்டுறாங்கன்னா, லிங்க்ஜின் இருக்கான் இல்லையா, லுவானை தனியாக கூப்பிட்ருப்பான். இது 7th ஃப்ளோர் சேலஞ்ச். முக்கியமான விஷயம் என்னென்னா, உடம்புல இருக்க இன்ஜுரி எல்லாம் பார்த்துக்கோ. முக்கியமாக நான் இந்த வாட்டி வரவே போகிறதில்ல, உடம்புல அடிபடாமல் பார்த்துக்கோ அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான் லிங்க்ஜின் லுவான் கிட்ட. ஓகே கண்டிப்பா அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாமல் இனிமே ஒரு கதவை நீ தனியாக ரிஸ்கே இல்லாமல் திறக்கிறதுக்கான எல்லா விதமான ஸ்கில்ஸும் உனக்கு வரப்போகுது. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு லிங்க்ஜின் லுவானுக்கு ஒரு க்ளூவை கொடுப்பான். அந்த க்ளூவை வாங்கி பார்த்துட்டு உன் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன்ட்டு லுவான் அந்த இடத்த விட்டு போயிடுவான். மீமி குட்டியும் அவன் பெஸ்ட்டாக பண்ணுவான்னு நான் நம்புறேன்ட்டு போவான். அந்த சமயம் பார்த்து கொத்தமல்லியோட என்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் திறந்த கதவை திருப்பி தள்ளிட்டு, ஒயிட்டீர்னா கொக்கா, நீ என்னை ஏமாத்தினால உனக்கு தங்கச்சி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான பழி நான் வாங்குறேன். இந்த கதவுல நான் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த க்ளூவை எடுத்து காட்டுறேன். ஒயிட்டீரா இல்லை உங்கள் டீமானு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொத்தமல்லி பேசிக்கிட்டு இருக்கான். பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்ஜினும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான். லிங்க்ஜின் மனசுக்குள்ள கொத்தமல்லியை பார்த்ததும் ஏதோ ஒரு விஷயம் கடுக்குன்னு இருக்கு. இந்த வாட்டி நம்ம கதவுக்குள்ள போறதில்ல, நம்ம பசங்களை யார் பார்த்துக்குவான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி லுவான் என்ன பண்ணுறான்னா, க்ளூவை சர்ச் பண்ணிக்கிட்டே இன்னொரு பொண்ணோட ஐடியா கண்டுபிடிக்க, இவ பெஸ்ட்டான கேமராக இருப்பான்னு எனக்கு தோணுது, இவ குட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ண. லிங்க்ஜினுக்கு இது பிடிக்கலங்க. ஐயோ இவன் பொண்ணு முன்னாடி போயிடுவானோ, இந்த பொண்ணெல்லாம் நம்ம எடுத்துக்க வேணாம், சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு லிங்க்ஜின் அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறமா ஸ்பெக்ஸி இருக்கான் இல்லையா, அவன் வந்து பேசுகிறான். இந்த 7வது கதவு உரிமைக்கும் உறவுக்குமான ஒரு பெஸ்ட்டான கதவு, நீ நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு லுவான் கிட்ட ஐடியா கொடுக்குறான். சேஃப்டியாக போயிட்டு வா, மன ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக இந்த கதவுல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி ஆகணும். நிறைய சேஞ்சஸ் இருக்கக்கூடிய வித்தியாசமான கதவு இது. மன ரீதியாக என்னன்னு தெரில, ஸ்பைரிலியம் கேம் விளையாடுற எல்லாருக்குமே ஏதோ ஒரு பீடிப்பு வருது, உனக்கு இது வரைக்கும் வரல, ஸோ நீ பார்த்துருந்துக்கன்ட்டு அவனுடைய அட்வைஸுகள் எல்லாத்தையுமே போட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. நார்மலாலாம் இல்லை, ரெட் வைன்லாம் குடிச்சிட்டு பயங்கரமாக இருக்கும்போது நம்மளோட குட்டி மீமி இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீ கதவை விட்டு போகிறத நினச்சா எனக்கு பயமாக இருக்குன்னும் போது, அப்போ கரெக்டாக அவன் கையில் ஒரு பிரேஸ்லெட் மின்னும். அது வந்து கதவு திறக்க போகுதுன்ற ஒரு விதமான அறிகுறி. ஸோ அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே லுவான் தனியாக எடுத்து வச்சுருக்கான். ஒரு பொம்மை, ஒரு புக்கு, அவனுக்கு தேவையானது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். இப்போ அவன் கதவுக்குள்ளே போகிறத இவங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கான். எங்கள் அப்பா தச்சு வேலைக்கு கொண்டு போகிற பையன் மாதிரியே இருக்குது இது பார்க்குறதுக்கு. அப்போ கதவு திறந்துட்டு வெளியில் வந்து பார்த்தா, லுவானோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் இருக்கான். எப்பயும் போல் லாலிபாப்பை தின்னுக்கிட்டு இருக்கான். ஏய் நீ எங்கே இங்கே அப்படின்ற மாதிரி லுவான் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கு. மச்சான் நீயும் இருக்கியாடா, வேற மாதிரிடா, நம்ம 2 பேரும் ஒன்றா கதவை திறக்க போகிறோம், ஜெயிக்கிறோம் அப்படின்ட்டு மாற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி கேமர் ஆனான்ட்டு லுவான் கேட்டுட்டு இருக்கான். அது எப்படியா ஆயிட்டாண்டா விடுறானும் போது, அப்போ இத்தனை நாள் நீ கேமரா வாடா மச்சா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லுவானோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ பீப்புள் கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டு நீ மட்டும் தனியாக ஏதோ பண்ணிட்டு இருக்க, சரி ஏதோ ஒன்று நடக்குது, என்னமோ ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்துக்கலாம், உனக்கு நீ தான் எனக்கு நான் தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் தான் இருக்கேன்லன்ட்டு கொத்தமல்லியும் வரான். இப்போ 3 பேருமே நல்ல ஒரு கேங்காக ஃபார்ம் ஆயிடுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் 3 Idiots போஸ்டர் பார்க்குற மாதிரியே இருக்குங்க. ஓகே, நீ அவனோட ஃப்ரெண்டுனா நீ எனக்கும் ஃப்ரெண்டு தான், லுவான் எனக்கு உயிர், நான் அவனை பத்திரமா பார்த்துக்குவேன்லாம் கொத்தமல்லி பேசுகிறான். அப்படியே பேசிக்கிட்டே நடந்துட்டு எப்பவும் போல் அவங்க தங்குற இடம் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்க்கு வராங்க. இந்த இளிச்சவன் இருக்கான் இல்லையா, இவன் தான் அந்த கதையில் வில்லனாக இருக்க போகிறான். அது மட்டும் இல்லாமல் மேடம் ஆண்ட்ரா வராங்க. வரது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்கும் சாவியை தரேன், 7 நாள் கணக்கு, 7 நாளுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் உயிரோட தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, சாவியை கொடுத்துட்டு அது பேசாடி கிளம்புது. அந்த ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் பயங்கரமாக சைட் அடிச்சுட்டு அக்கா நல்லா இருக்காங்களான்னு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். அக்காவை பார்த்தது போதும், வெளியில் போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. பொறுமையாக கொத்தமல்லி, லுவானு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, 3 பேரும் போயிட்டுருக்கானுங்க. ஊரே லைட்டு மயமாக ஜாலியாக இருக்குது. அப்போ பன்னிக்குட்டி வேஷம் போட்டு உள்ளே ஏதோ அசைகிற ஒரு பொருளை வச்சுட்டு எல்லாம் தள்ளிட்டு போயிட்டுருக்கானுங்க. இதுக்கு பேர் தான் ரிவர் காட் ஃபெஸ்டிவலாங்க. அதாவது இந்த கடவுள் இருக்கு இல்லையா, ஆற்று கடவுளுக்கு ஏதோ ஒரு விதமான படையல் போட்டுட்ருக்கு, நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கொத்தமல்லி பையவுல இருக்கான் இல்லையா, அவன் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கேட்க ட்ரை பண்ணுறான். அவங்க எவனுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உள்ளே அழுகிற குழந்தை சத்தம் கேட்குது. அதாவது உள்ளே இருக்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க, உயிரோடு இருக்க குழந்தை. இந்த குழந்தைய ஆற்றுக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க போல். இது ஒரு ஃபெஸ்டிவலாக, ஒரு அக்கேஷனாக எப்பயுமே நடந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே அப்படியே லுவான் பொறுமையாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த கூட இருக்க ஃப்ரெண்டு, ஐயோ உயிரெல்லாம் எடுக்கிறாங்க, இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களான்னு பேசிக்கிட்டு இருக்க. கொத்தமல்லி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்ணலாமா தலை அப்படின்னு கேட்க,
கடவுளை ஏதாவது சபிச்சு உனக்கு பாவம் வந்துடும், சாத்தா அவங்க வீட்டுக்கு வந்துடும் மிரட்டின உடனே கொத்தமல்லி திரும்பிக்கிறான். சரி இப்போ எப்படி இருந்தாலும் இங்கே என்ன நடக்குதுன்னு யார்கிட்டயாவது கேட்கணும்ல. சரி பாப்போன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஷனோட அந்த திருவிழாவையும் பார்த்துட்டு இருக்க பொண்ணுங்களை காட்டுறாங்கங்க. இந்த பொண்ணுங்க எல்லாருமே அழுத்தமா இறுக்கமான ஒரு முகத்தோடையே இருப்பாங்க. எதுக்கு ஏன்னு நமக்கு தெரியவே தெரியாது. எல்லாருமே கண்ணு கீழே இறங்கி இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமா பார்க்க. அந்த இடத்துக்கு கொத்தமல்லி கிராஸ் ஆகிட்டு வந்திருப்பான். என்ன அந்த பிள்ளைங்க நம்பரை கேட்டியான்னு நக்கல் பண்ண உடனே லுவான் சிரிச்சிட்டு இருக்கேன். அந்த ஃப்ரெண்டு தான் அப்படிலாம் கேட்டிருப்பான். இல்லை நம்பர்லாம் கேட்கல, இது என்ன திருவிழா அப்படின்னு கேட்டேன். அதுக்குள்ளே இருக்குது குழந்தை தானாடா மச்சான், பேடாசுமா, பிளட்டி ஸ்வீட்டுடாவிங்கலாம் மொரட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக கொத்தமல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆக மொத்தம் அதாவது இந்த ஆற்று கடவுளுக்கு திடீர்னு பசி வந்துருமா. பசிக்கு இணையா குழந்தையோட உயிரை தான் கேட்குமாடா இது ஊரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு 3 பேருமே நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. அப்போ ஒரு குட்டி பையன் கொத்தமல்லியை இடிக்கிறான். அவனுக்கு கண்ணு தெரியாது போல. என்னடா தம்பி எந்திரிச்சியான்னு அவன்கிட்ட ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கும்போது கொத்தமல்லி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடறான். தம்பி என் பிள்ளையாண்ட என் பர்ஸை எடுத்துட்டியாண்டா அப்படின்னு சொல்ல, தம்பி இந்த காசை வச்சுக்கோன்னு கொடுக்கும்போது லுவான்னு சொல்லுவான், இந்த காசு இந்த ஊர்ல செல்லாதுடான்னு போது இப்போ என்ன பண்றது, என்கிட்ட கொடுக்க ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லும் போதே லுவான் சாப்பிட்றதுக்கு ஏதோ பொருள் வச்சிருப்பான் போல. அதை அந்த குட்டி பையனுக்கு ஊட்டி விட்டுருவான். 1 ரூபாய் தாங்க ஊட்டி விட்டியான், பசி அடங்கி வச்சுங்கிறாங்க, என்னன்னே புரியல. சரின்ட்டு அந்த குட்டி பையனை அனுப்பி விட்டு இவங்க ஒரு கடைக்கு வராங்க. யார்கிட்டயாவது கேட்கணுமேனும் போது கடைக்காரரே இந்த ரிவர் கார்டு ஃபெஸ்டிவல்னா என்ன அப்படின்னு கேட்க, அதாவது ரிவர் கார்டுக்கு எப்பயாவது பசிக்கும் தம்பி, அப்போல்லாம் நாங்கள் நரபலி கொடுக்குற மாதிரி குழந்தைகளை தானமாக கொடுப்போம். இதுதான் அந்த ஏரியாவில் நடக்குது. ஊருக்காரவங்க யார்கிட்டையும் கேட்காதீங்க, அப்புறம் உங்கள் உறுப்புகளெல்லாம் ஒச்சமாக்கிடுவாங்கன்னு இந்த ஆள் சொல்லுவார். இவர் சொன்னதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது, நம்ம தங்குற இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு இந்த கேமர்ஸ் இருக்க பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறானுங்க. காதை குடஞ்சிக்கிட்டே கொத்தமல்லி நிற்க மாற்றி எல்லாருமே சூசோ அப்படின்ட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கானுங்க. அந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே சுற்றி முற்றி எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனை பார்க்கும்போதே பொக்குன்னு குத்தன் போல தாங்க தோணுது. அப்பன்னு பார்த்து ஆண்ட்ரோ அக்கா வராங்க. வரது மட்டும் இல்லை, அவன் அக்கா சொக்கா நல்லா தாங்க இருக்கு, அக்காவே நல்லா தாங்க இருக்கு. அந்த அக்கா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்கணும், கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே தூங்கிடணும், எப்போவுமே நீங்கள் தூங்குற இடத்துல விளக்கெறியணும்ட்டு போயிடும். இந்த விஷயத்தெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அந்த அக்கா சொல்கிற ரூல்ஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணலன்னா நம்ம உயிர் போயிடும். அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க 3 பேருமே. 3 Idiots உடைய ரூம் பயங்கரமாக இருக்குது. சரி என்ன அடுத்து நம்ம ஏதாவது டிஸ்கஷன் பண்ணணுமா இல்லை நிம்மதியாக தூங்குறதா அப்படின்ட்டு இருக்கும்போதே வேகமாக அந்த ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, இடி விழுந்த மாதிரி படுக்கிறதுக்கு தயாராகிடுறான். கொத்தமல்லியும் படுத்துறான். லுவானுக்கு ஏதோ தூக்கம் வர்ற மாதிரி ஃபீல் ஆகவே இல்லை. ஏனே தெரில, அவன் மனசுக்குள்ளே ஏதோ கிடுக்குனே இருந்துட்டுருக்கு. அதனால அவங்க டிஸ்கஷன் முடிய அந்த விளக்கு இருக்கு இல்லையா, அது அப்படியே அமர்ற மாதிரி இருக்கும்போது அப்படியே லுவான் எடுத்துகிட்டு வந்த பேக்குள்ளே அந்த குழந்தை பொம்மை இருக்குல்ல, அது அழுக ஆரம்பிக்குது. பயங்கரமாக கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த ஜன்னல் கிட்ட வைக்கும்போது கத்தலை, இந்த ரூம்குள்ளே வைக்கும்போது கத்துது. இப்போ இந்த இடம் சரியில்லடா, இந்த இடத்துல இந்த குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த பொம்மையெல்லாம் புதுசாக இருக்குது. அப்படியே வரிசையாக எல்லா ரூம் கிட்டேயும் காட்டுறாங்க. எங்கே அந்த குழந்தை பொம்மை அழுகிறத ஸ்டாப் பண்ணுதோ அந்த ரூமுக்கு போகலாம், அதான் செட் ஆகும்ட்டு அந்த குழந்தை ஒரு இடத்துல சிரிக்குது. அந்த ரூமில் போயிட்டு இவங்க படுத்துக்கிறாங்க. அங்கே தான் ஒரு விளக்கு இருக்குங்க. இங்கேயாவது இப்போ நான் தூங்கலாமா அப்படின்ட்டு ஃப்ரெண்டு மனசாட்சியே இல்லாமல் கேட்குறான். தூங்கி தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொத்தமல்லியும் ஃப்ரெண்டும் தூங்கிட்டு இருக்கானுங்க. பட் என்னன்னா அப்படியே லைட்டாக ஜன்னலை திறந்துட்டு மேடம் ஆண்ட்ரூ இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்றான் நம்ம லுவானு. அவங்களும் அந்த பன்னிக்குட்டி கூட்டமும் ஒரு ரூம்குள்ளே போகிறாங்கங்க. போகிறது மட்டும் இல்லாமல் யாரையோ தூக்கிட்டு வர மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஜன்னலுக்கிட்டையும் போயிட்டு கையை வச்சு ஓட்டை போட்டுட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. லுவானோட ரூம்லேயும் இதே வேலையை பார்க்குறாங்க. ஆனால் லுவான் ஒளிஞ்சிக்கிறான். அவனுக்கு ஒரு உயிர் பயம் வந்துடுது. இது ஏதோ தப்பாக இருக்குது. ஏன்னா அந்த ஓட்ட வழியாக யார் இருக்கா, என்ன இருக்காங்க, அதே மாதிரி என்ன விளக்கு இருக்கா, இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. குட்டியாக இருந்த ஓட்டையை வேணுன்ட்டு மேடம் ஆண்ட்ரூ என்ன பண்ணுதுன்னா பெருசாக்கி விட்டுருது. இது எல்லாத்தையுமே லுவான் பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே விடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி அந்த ஓட்டம் வந்துச்சுன்னு கேட்பாங்க. இடையே அந்த அம்மா தாண்டா போட்டு விட்டு போச்சு, தெரிலடா, இவங்க ஆளெல்லாம் பொழக்கிறதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க, நம்ம இருந்த ரூமில் ஒரு வேளை இருந்திருந்தோன்னா செத்து போயிருப்போண்டான்ட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி இதை பற்றின சொல்யூஷனை நம்ம தேடியே ஆகணும்ட்டு 3 பேருக்குள்ளேயுமே பயங்கர ஒரு பயம் பீதியெலாம் வருது. இந்த புதுசாக வந்த ஃப்ரெண்டுலாம் மிரண்டு போயிட்டான். ஆனால் அந்த வில்லன் குரூப் ஆள் இருக்கான் இல்லையா, அவன் அப்படி இல்லவே இல்லை. இங்கே யாரோ நம்ம ஆளுகளில் ஒருத்தர் இறந்துட்டான்னு வில்லன் குரூப் ஆளுகளில் இருக்க ஒருத்தர் சொல்ல, ரைட்ரா இவங்க ஆளுகளில் தான் ஒன்று போயிருக்கு போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் யார் இறந்துருக்கா என்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளாட்டியே அந்த வில்லன் குரூப் ஆளுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, லுவான் கூட பேச வருவானுங்க. எதுக்காகனா, நீங்கள் கண்டுபிடிக்கிற க்ளூவை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் கண்டுபிடிக்கிற க்ளூவை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம், நமக்குள்ளே இது ஒரு டீலிங்காகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த இளிச்சவாயன் பேசுகிறான். சரின்ட்டு பொறுமையாக என்ன பண்ணுறானுங்கன்னா, நோகாமல் நம்ம க்ளூ கண்டுபிடிப்போமா, அவங்க தேடிட்டு ஈஸியாக சொல்லிடுவானுங்களான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, உனக்கு இந்த பிகி சம்மந்தமாவோ மேடம் ஆண்ட்ரூ சம்மந்தமாக ஏதாவது தேடியே ஆகணும். அந்த குழந்தைங்கலாம் எங்கே போகுது, உண்மையிலே இறந்து போகுது, ஆற்றுக்குள்ளே விழுந்துருதான்னு இவங்க யோசிச்சுக்கிட்டே வரானுங்க.
மேடம் ஆண்ட்ரூ இருக்க இடத்த பார்த்தா ஏதோ கறி அது ஃபுல்லாக பொரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் எலும்பெல்லாம் வரிசையாக தொங்க விட இது எல்லாமே ஏதோ மனுஷ எலும்பு மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சந்தேகமாக பார்த்துட்டு இருக்கும்போது மேடம் ஆண்ட்ரூடைய என்ட்ரி. அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா ஏதோ கசாப்பு கடைக்கார மாதிரி ஜாலியாக வெட்டிக்கிட்டு இருக்கு கறி எல்லாத்தையுமே. அது மட்டும் இல்லாமல் பெரிய குடுவையில் அப்படியே கொதிச்சுட்டு இருக்குல்ல கறி, அதில் போயிட்டு ஏதோ எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருக்கு. இதுதான் மனுஷ கறியிலேருந்து வர மனுஷ எண்ணெயா அப்படின்ட்டு இருக்கும்போதே எம்டியா இருக்க பில்லோ ஒன்று கிடக்கும். அதை குழந்தைன்னு சொல்லிட்டு பார்த்திரு அம்மா இருக்கேன் பார்த்துருன்னு தாளாட்டப்படுறதுக்குள்ளாட்டி இவங்க எஸ் ஆயிடுவானுங்க. ஆக மொத்தம் இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்டு அள்ளு விட்டுருவான். என்னடா மச்சான் நடக்குது, அந்த பொம்பளை வெறும் பிள்ளைவோ குழந்தைன்னு கொஞ்சுது, ஏரியாவில் குழந்தைய கொள்றாங்க, இது என்னடா ஊரா சுடுகாடான்னும் போது இதெல்லாம் கேம் மச்சான் இப்படிதான் நடக்கும்ட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு கொத்தமல்லியும் லுவான்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. அப்புறம் என்ன, வில்லன் குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்க இருக்க பகுதிக்கு பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு சுத்தி பார்க்க மரத்தினால ஆன நிறைய கேடயம்லாம் இருக்கு. இது நிறைய குழந்தைங்க பேரெல்லாம் போட்டிருக்கு, சீரியல் நம்பரும் இருக்கு. எத்தனை குழந்தை இறந்து போதோ அதுல மரத்துல இந்த மாதிரி கேடயம் செஞ்சு அந்த குழந்தையோடைய நினைவு அதெல்லாம் வைப்பாங்களாட்டிருக்கு. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது நார்மல் டெத்து கிடையாது, அப்நார்மல் டெத்து. இவங்களே உருவாக்கிட்டு இவங்களே இதெல்லாம் பண்றாங்களான் இருக்கும்போது ஒரு சத்தம் கேக்குதுங்க. அதாவது என்ன சத்தம்னா, அவங்க நைட்டு ஒரு குட்டி பையனை பார்த்துருப்பாங்க இல்லையா, அதை ஒரு குடிகாரன் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். எதுக்குன்னு கேட்டா இவன் சரியான திருட்டு பையன்னு சொல்ல. இப்ப ஏதாவது திருடினானா, இல்ல திருடிடுவானோ பயத்துல அடிக்கிறேன்னு அந்த ஆள் சொல்ல, மரியாதையா போயிரு கொட்டி புடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லுவானோ அப்புறம் கொத்தமல்லியும் மிரட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பையனுக்கு காக்கா வலிப்பு வந்துடும். மேடமான்ற பேரை சொன்னோடனே தான் வலிப்பு வருது. ஸோ அந்த பையனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கொத்தமல்லி இந்த பையனுக்கு இப்போ நாக்கு கடிச்சிருவான், ஸோ நான் அவனோட விரலை வைக்கிறேன்னு சொல்ல கொஞ்ச நேரத்திலே வலிப்பு சரியாயிருது. இதெல்லாம் பார்த்துட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இந்த பையனை பார்க்கும்போது ரொம்பவுமே பாவமாக இருக்கு லுவானுக்கு. அவன் மனசுக்குள்ள அவனோட சின்ன வயசுலாம் ஞாபகம் வருது. ஆக மொத்தம் செத்த நேரம் சுற்றி பார்க்கறதுக்குள்ளாட்டி இந்த ஊர் இருட்டிடுது. மேடம் ஆண்ட்ரூ அப்படியே குழந்தைய வச்சுட்டு முறைக்கிற மாதிரியே இவங்க கண்ணுக்குள்ளே தோணுது. ஆனால் இவங்க போன இடத்துல யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த வில்லன் குரூப்பு அவங்க எல்லாம் சுற்றி இருப்பாங்க. அந்த இளிச்சவாயன் இருக்கான் இல்லையா, வந்துட்டு க்ளூ ஏதாவது கிடைச்சிட்டு, தம்பி உங்களுக்கு கிடைச்சது நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு கிடைச்சது நான் சொல்கிறேன் அப்படின்போது, அண்ணே நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னும் போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஹியூமன் என்ன விளக்கு இருக்கு இல்லையா, அது இல்லைன்னா யாராக இருந்தாலும் இந்த பிக்கி நம்மளை போட்டு தள்ளிடும்னு சொல்லிட்டு லுவான் குரூப் சொல்கிறாங்க. அதே மாதிரி மேடமோட பையன்னு ஒருத்தர் தான், அவன் மாத்திரை எடுத்துக்குவான், அவனுக்கு காக்கா வலிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இளிச்சவாயன் சொல்லுவான். ஆக மொத்தம் அப்படி லுவான் சொன்னதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை மனுஷ விளக்கு என்ன இல்லைன்னா செத்து போயிடுவாங்க இல்லையா, மற்றவங்களோட விளக்கெல்லாம் நம்ம திருடிட்டு வந்துட்டா என்னன்னு வில்லன் குரூப் யோசிக்க, இந்த பக்கம் மேடமோட பையனுக்கு காக்கா வலிப்பு இருந்திருக்கு, குழந்தையில அவன் காணாமல் போயிருப்பான். அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க. இப்படி டிஸ்கஷன் பண்ணும்போது கொத்தமல்லி ஏதோ தெரில மைண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ இவங்களோட மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம வெளியில் போயிட்டு சுற்றி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு கண்டுபிடிப்போன்னு தேடி வந்திருப்பானுங்க. இவங்க பொறுமையாக தாங்க தேடி வந்திருக்காங்க. அந்த கேடயம் இருக்க பிளேஸ்க்கு தான் வந்திருப்பாங்க. ஆனால் லுவான் கண்ணு முன்னாடி வேற ஏதோ தோணிட்டு இருக்கு. லுவானோ ஒரு முகம் மறைச்ச ஒருத்தனும் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஏதோ ஒரு கிடங்குக்குள்ள மாட்டியிருக்காங்க. சரி கதவு பூட்டியிருக்க எப்படி திறக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லா கதவுல கரண்ட் சப்ளை லுவான் கொடுத்துருவான். கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த கதவு தகர்ந்து கொஞ்ச நேரத்தில் வெடிச்சு ஓப்பன் ஆயிருப்பாருன்னு சொல்லுவான். அதே மாதிரி கதவு ஃபுல்லாக ஓப்பன் ஆகிட்டு கீழே விழுந்துருது. இதெல்லாம் ஃபிசிக்ஸில் படித்ததா சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அந்த கதவு விழுந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, அப்படியே பக்கத்தில் காட்டுறாங்கங்க. அந்த குழந்தைங்கெல்லாம் அவங்களோட ரத்த கரையோடு இருக்க அந்த போர்வை இருக்குல்ல, அதெல்லாம் சுற்றி முற்றி இருக்க அந்த பெட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி மனசு வருது ஒரு குழந்தைய கொல்றதுக்குன்னும் போது லுவான் மனசுக்குள்ள ஹிஸ்டீரியா, காக்கா வலிப்பு இதெல்லாத்தையும் நினச்சிட்டு லுவான் முழிச்சிருப்பான். திடீர்னு அவனையே அறியாமல் அவன் தூங்கிடுவான். அது மட்டும் இல்லாமல் மேடம் ஆண்ட்ரூ அந்த பன்னிக்குட்டி கூட்டம் இருக்கு இல்லையா, வேற ஒரு கதவுக்குள்ளே போவாங்க. போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கவங்களை கொண்டுட்டு வந்துடுவாங்க. இப்படி தான் நடந்துட்டுருக்கும். எப்படி இவங்க தூங்குனாங்கன்னு இவங்களையே அறியாமல் எந்திரிச்சிட்டு இப்போ நடந்து வந்துட்டுருக்கானுங்க. நடந்துட்டு சுற்றி மறுபடியும் அந்த கடை இருக்கு இல்லையா, அந்த கடைக்கு தான் போக, சார் நாங்கள் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டாகணும்னு சொல்லிட்டு ஏதோ எரிச்ச விளக்கோட அந்த கறி இருக்கு இல்லையா, அதை கொடுக்க, இது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னும் போது அந்த ஆள் ஏதோ பார்த்துருக்காரு, பட் எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை. அதனால இவங்களுக்கும் புரியுது இருந்தாலும் சொல்ல மாட்டாருன்ட்டு வெளியில் வந்துடுறானுங்க. அப்போ ஒரு நக்கல் அந்த லுவானோட ஃப்ரெண்டு கேட்பான், மச்சான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்க. ஆமாம் ஆளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னு சிரிக்க, அது என் ப்ரைவசி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கொத்தமல்லி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான். ஏன்னா அதை பற்றி நீ கேட்கக்கூடாதுங்க. அப்புறம் மறுபடியும் போல் அதே தான் அந்த ரிவர் காட் ஃபெஸ்டிவலு உள்ளே ஏதோ அசைகிற மாதிரி இருக்குது, குழந்தைதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அது என்னடா நம்ம வந்ததுலேருந்து 3 நாளாக இப்படியே நடந்துட்டுருக்குன்ட்டு பயங்கரமாக புலம்பிக்கிட்டே இருக்காங்க லுவான் குரூப்பு. அதே மாதிரி வில்லன் குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதோ பெரிய சம்பவம் பண்ணிட்டானுங்க போல, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே லுவான் ரூமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தா அந்த குழந்தை பாப்பா மறுபடியும் அழுகுதுங்க. இந்த விளக்குக்கு பக்கத்தில் கொண்டு வரும்போதே பயங்கரமாக கதறுது. அப்போ நமக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லுவான் குரூப் என்ன பண்ணுறானுங்கன்னா விளக்க மாற்றி வச்சிட்டானுங்க. நம்ம விளக்க எவனோ திருடிட்டானுங்கன்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம போய் தான் ஆகணும்ட்டு
மறுபடியும் எப்பயும் போல் குழந்தை பொம்மையை வச்சுக்கிட்டே இவங்க தெருவா நமக்கான ஒரு ரூம் கிடைக்காதா அப்படின்னு தேடி வந்துக்கிட்டே இருக்கானுங்க. மச்சான் இது எல்லாத்தையும் வேணும்னு தான் எவனோ ஒருத்தன் பண்ணிட்டான். ஸோ நம்ம அவனில் கண்டிப்பாக காலையில் கண்டுபிடிச்சி பொழக்கணும், அதுக்கு முன்னாடி நாம் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அந்த சாவியை ஓப்பன் பண்ணுறதுக்கு தயாராகிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க நச 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 நசன்ட்டு. சரி என்ன பண்ணுறது, இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே வரும்போது இன்னொரு கதவு ஓப்பன் ஆகுது. அந்த கதவுக்குள்ளே போகிறானுங்க. போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய பொருள் இருக்குது. இதெல்லாம் என்னவாடா இருக்கும், இங்கே தான் அந்த ஹியூமன் விளக்கெல்லாம் தயாரித்து வச்சுருக்காங்களா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக மொத்தம் அப்போ நம்மக்கிட்ட இருந்து எவனோ விளக்கு ஆட்டையை போட்டான்ல, அவனை முதல்ல நாம் போடணுன்ட்டு மாற்றி இன்றைக்கி ஒரு நாள் தப்பிச்சுட்டு அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னும் போது மறுபடியும் முதலேருந்து லுவான் இருக்கான் இல்லையா, உள்ளே இருந்துட்டு கடவுளே எங்களை காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னா அந்த பன்னிக்குட்டியெல்லாம் அவங்க கையை பிடிச்சி பயங்கரமாக இழுத்துட்டு இருக்குங்க. ஐயோன்ட்டு பயங்கரமாக லுவான் பதட்டப்பட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த பன்னிக்குட்டி போயிடுது. இந்த விளக்கு அவங்கள காப்பாற்றிடுது. வேற ஒரு ரூமுக்கு தான் வந்திருக்கானுங்க. ஆக மொத்தம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லுவான் இவங்க ஃப்ரெண்ட்ஸோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப போராடின மாதிரி தெரியுது. அதே மாதிரி இவங்க எல்லாரும் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கானுங்க. அது எதனாலன்னு யாருக்குமே புரியலை. சரி என்ன பண்ணுறது, நமக்கு இப்படிலாம் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் நைட்டு எப்படி தூங்கணும்னே தெரிலடா அப்படின்னு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரி அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம வெளியில் போயாகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த குழந்தைங்க இறந்ததை பற்றி ஏதாவது சொல்லக்கூடிய ஒரு நோட்டு, அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் அந்த விளக்கு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் பைக்குள்ளே போட்டு எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. நம்மளையா பதற விட்டாங்க, இன்னைக்கு அவங்கள அலற விடலான்ற மாதிரி. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வில்லன் குரூப் எல்லாரோட அந்த மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கு இல்லையா, அதையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. ஜாலியாக கேஷுவலாக லுவான்னு என்ன பண்ணுவானா சிக்கன்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். எங்களையே அலற விட்டீங்க, உங்களை நாங்கள் உளர விட்றோம் அப்படின்ற மாதிரி. வில்லன் குரூப்பில் இருக்கவன் அப்படியே சலனமே இல்லாமல் வில்லத்தனமாக பார்த்துட்ருக்கான். என்ன தம்பி கேமு வேறு லெவலில் விளையாண்டுட்டுருக்கு, கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம், சொன்னால் புரிஞ்சுக்கோன்ற லெவலுக்கு இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்க போயா அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் ஊருக்குள்ளே சுற்றி வந்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவனை மிரட்டினாலும் தனியாக உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே கொத்தமல்லி இவங்க எல்லாரும் கேட்டுட்ருக்கானுங்க என்னாச்சு அப்படின்னு. அப்புறமா பக்கத்தில் போயிட்டு வாங்க பங்கு உட்காந்துடலாம் அப்படின்ட்டு பயங்கரமாக கொத்தமல்லியும் உட்காந்துருக்கான். ஆக்சுவலாக இவரோட குழந்தையும் இறந்து போயிட்டானாமா இந்த ரிவர் காட் ஃபெஸ்டிவலில். ஸோ அவனுடைய நினைவு நாள்ன்றனால ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. கொத்தமல்லியும் வாங்க சகல தண்ணி அடிப்போன்ட்டு தண்ணி அடிச்சுட்டே புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு காலத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் என் பிள்ளை இருக்கும்போது, இப்போ இதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மேடம் ஆண்ட்ரூடைய குழந்தைய பற்றி கேட்க அவனுக்கு ஹிஸ்டீரியா பேஷண்ட்ன்ற வார்த்தையை மட்டும் சொல்கிறாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா அதே ரிவர் காட் ஃபெஸ்டிவலுங்க. எத்தனை குழந்தை தாண்டா போகுது, இந்த குழந்தையோட இழப்புக்கும் நம்ம மேடம் ஆண்ட்ரூக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரூம் இருக்குல்ல அதுக்கு தான் இவங்க போக போகிறாங்க. ஆல்ரெடி இவங்க 2-3 வாட்டி போயிட்டு க்ளூவெல்லாம் கலெக்ட் பண்ண போகும்போது ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த அம்மாவும் அந்த பச்சை கலரில் சொரக்கா மாதிரி ஒன்று பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த சொரக்காவை எடுத்து மோப்பம் பிடிச்சி பார்த்துட்றான் இந்த இவன் லுவானு. அவன் மோப்பம் பிடிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றி கேர் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த மேடம் ஆண்ட்ரூ இருக்கு இல்லையா, எல்லாருடைய அந்த விளக்குகளையும் இந்த எண்ணெயை ஊற்றுது. அது ஒரு மாதிரி நம்மளை அப்படியே தூங்க வைக்கிற மாதிரியான போதை வஸ்து இருக்கும் போல். அதனால தான் இவங்க நைட்டு தூங்கினா அடிச்சு போட்ட மாதிரி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கானுங்க. வழியே இல்லாமல் பாதி பேர் செத்தும் போயிருக்கானுங்க. இவங்க எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அங்கிட்டு ஏரியா விட்டு தப்பிக்கலான்னு பார்த்தா மேடம் ஆண்ட்ரூ வந்துடுது. இவங்க வச்சிருந்த பை இருக்குல்ல அதை பிச்சு விட்டுறது, அந்த லெவலுக்கு வாழை வச்சுட்டு பயங்கரமான சண்டை. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக யார் ஓடுறதுன்னா லுவான் தான் ஓடுறான். பறந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு கிடக்கு. அப்படியே அந்த பையை கிளியறதை காட்டுறாங்க பாருங்க, உள்ளே இருக்க எல்லாமே வெளியில் விழுகிற லெவலுக்கு போயிட்டுருக்கு. இவங்க ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுறானுங்க. அப்போ கதவை மூடலாம் ட்ரை பண்ண அந்த மாதிரி இருந்து தப்பிக்க, கதவை அப்படியே மூணா கரெக்டாக லுவானோட மூஞ்சிக்கு நேரம் அந்த வாள் இருக்குது. அந்த அளவுக்கு அந்தம்மா வேகமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மச்சான் நம்மளை யாராவது காப்பாற்றணுண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பொம்மை இருக்குல்ல அதை காணா. சரி இப்போ தான் புரிய வருது அந்த குழந்தைங்கள்லாம் எங்கே போயிருக்குன்னு பார்த்தா அந்த வியாபாரி ஒருத்தனை அடிக்கடி பார்க்க போவாங்க இல்லையா, இவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம். அந்த ஆள் எல்லாத்துக்குமே கண்ணை ஊட்டி பார்க்குறாரே, இந்த ஆளுக்கும் இந்த இடத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குமான்னு பார்த்தா ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டி விட, உண்மையை சொல்லு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொத்தமல்லி கேள்விலாம் கேட்க வருவான். ஆனால் அந்த ஆள் ரொம்ப அப்படியே சாலக்கியமாக பதிலே சொல்லாமல் இருக்க, அப்போ என்ன நடக்கும்னா ஒரு கத்தி எடுத்துட்டு அவனை அடிக்க வருவாங்க. வேகமாக நம்ம கொத்தமல்லி இறங்கி ஃபைட் பண்ணுவாங்க. மாஸ்டர் அந்த பிளாஸ்டடா வேற லெவலில் ஃபைட் பண்ணுறானே கொத்தமல்லின்ற மாதிரி இருக்கு. இவன் அடிச்சதுல அந்த குழந்தையே அழுகுது. அதே ஃபோர்ஸில் அந்த ஆள் இருக்கான் இல்லையா, அவனோட தலையை ஒரு டேபிளில் வச்சு நகர்த்தி உண்மையை சொல்லு என்ன நடக்குது அப்படின்னும் போது, ரிவர் காட் ஃபெஸ்டிவல் இதெல்லாமே சும்மா தான், நாங்கள் குழந்தைய கொடுப்போம், ஊர்க்காரவங்க கேனப்பைய மாதிரி எல்லா குழந்தைங்களும் கொடுப்பாங்க, இந்த குழந்தைகளை கடத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் மேடம் ஆண்ட்ரூக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஏன் இதெல்லாம் பண்ணுதுன்னா அந்த அம்மாவோட பையனுக்கு ஹிஸ்டீரியா நோய் இருக்கும். அந்த பையன் சின்ன வயசுலேயே காணா போயிட்டனால ஒரு ரிவெஞ்ச் மாதிரி மனநோய் மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மற்றபடி பெருசாக எந்த விஷயமும் இல்லைன்றது புரிய வருது. சரி இப்போ நம்ம வேற வழியே இல்லை, மறுபடியும் மேடம் ஆண்ட்ரூ இருக்க இடத்துக்கு தான் போயாகணும்னு இவங்க 3 பேருமே போகிறாங்க.
போகும்போது பார்த்தீங்கன்னா, சரி நம்ம எப்படியாவது இங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் பார்த்து கண்டுபிடிக்கலான்னும் போது, கொத்தமல்லி நீங்க போகாதீங்க நான் போறேன்ட்டு இருக்கும்போது, ஃபைட்டு பயங்கரமா நடந்துட்டுருக்கு. அப்போன்னு பார்த்து கரெக்ட்டா நம்ம கொத்தமல்லி மண்டைக்கு நேரா அந்த அம்மா கத்திய வர வைக்கும்போது, உங்க பையன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். அவன நாங்க பார்த்துருக்கோம். அவனுக்கு வயசு வந்து இப்போ ஒரு 8 வயசு இருக்கும். சொல்லப்போனா அவனுக்கு கண்ணு தெரியாது. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட். அடிக்கடி அவன பார்த்துருக்கோம். அவனையும் யாரோ ஒருத்தர் கடத்திட்டு வந்ததா தான் சொல்றாங்க. அப்படின்னு இத்தனை விஷயத்தையும் சொல்ல, சரி அப்படின்ட்டு கொத்தமல்லியை போயிட்டு அந்த குழந்தைய கூட்டு வர சொல்ல அந்த குட்டி பையனை கூட்டிட்டு வர சொல்றாங்கங்க. இதுதான் உங்க பையன், சின்ன வயசுல காணா போன உங்க குழந்தை இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி அறிமுகப்படுத்துறான். அந்த குழந்தைய அப்படியே பார்த்துக்கிட்டு அதோட எல்லாமே ப்ளூவா மாறுதுங்க. இது மட்டும் ப்ளூவா மாறல, ஏரியால இருக்க எல்லா நபர்களும் ப்ளூவா மாறுறாங்க. முன்னாடி பார்த்த கதைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காட்டுறாங்க. எல்லாமே ஸ்டன்னிங்கா நிக்க எல்லாரும் சொல்றாங்க ஏதோ வித்தியாசமா நடக்குதுன்னு லிங்ஜின் கிட்ட. அப்ப லிங்ஜின் சொல்லுவான் இதுதான் நடக்கணும் இருந்தா இதான் நடக்கும்ட்டு. அவனும் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டே இருக்கான். ஆக மொத்தம் இந்த கேமிங் தானே இது எல்லாமே ப்ளூ கலரா மாறுதுங்க. இந்த குட்டி பையன் திடீர்னு லுவான் பக்கத்துல வந்துட்டு வேற ஒரு வாய்ஸ்ல பேசுறான். இங்க பாரு, நான் தான் உன் ஃப்ரெண்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது லுவான் சொல்கிறான், இந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போதே, என்ன புரியல நீ யார் அப்படின்னும் போது லுவானை காட்டுறாங்க. லுவானுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க. அவன் முகத்தை காட்டவே மாட்டாங்க. அவன் கேமிங்கில் பெரிய ஆளாக இருந்திருப்பான். அதனால லுவான் அவனும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. திடீர்னு அவன் ஃபேமஸ் ஆனனால லுவானுக்கு அவனை பிடிக்காமையே போயிடும். பாதியில் விட்டுட்டு போகிறான்ட்டு. ஏன்னா அவன் பாதியில் ஃபாரின் கிளம்பி போயிடுவான் கேம் டெவலப்பராக மாறுறதுக்காக. அதனால லுவானுக்கு நினைவு பரிசுகள்லாம் கொடுக்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேம் டெவலப்பராக இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு வித்தியாசமான கேமு ஆன்ஷியன்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருக்க ஃபேமஸான எல்லா கேஸையுமே தொகுத்து அது எல்லாத்தையும் லுவானை வச்சு ஒரு டாப்பிக்காக, அவனோட வாழ்க்கையில் கடந்து வந்த அனுபவங்களை வச்சு ஒரு டாப்பிக்காக உருவாக்கியிருப்பான். பட் அந்த கேம் வந்து பாதியிலே நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா இப்போ டாக்ஸிக்காக இருக்க கேம் செக்ஸ் கேம் தானே நிறைய பேருக்கு பிடிக்குது. அதனால இந்த கேமை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஆஃபீஸ்க்கு முறைனா அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருப்பானா, வேகமாக அந்த கேமை எல்லா இடத்துல ஏற்கிறதுக்காக யூஸ் பண்ணி அப்படி தான் வந்து ஸ்டார்டிங்கில் லுவானுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும் இல்லையா, அந்த பார்சலை வர வைக்கிறது. லுவானால் மட்டும்தான் இந்த கதவை திறக்க முடியும். ஏன்னா அந்த கதவுக்கும் லுவானுக்கும் இடையில நிறைய கனெக்டிவிட்டி இந்த கேமுக்கும் அவனுக்கும் இடையிலேயே இருக்கனால இந்த ஹெல்ப்பை அந்த ஃப்ரெண்டு கேமர் ஃப்ரெண்டு கேட்பான். கிடைக்கும் ஃப்ளவர் இந்த வாட்டர் அண்ட் மூன் இந்த மிரர்னு சொல்லிட்டு ஒரு க்ளூவை கேட்டுருவானுங்க. கேட்டதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணாதான் 18வது கதவை திறக்க முடியும்ட்டு நடந்தா கரெக்டாக அப்படியே லுவான் மேலே வந்த கத்தி அப்படியே கொத்தமல்லி மேலே பாஞ்சிருங்க. இந்த கத்தி எரிஞ்சது வேற யாரும் கிடையாது, ஒரு சிரிச்ச வாய் வில்லன் இருப்பான் இல்லையா, அவன் தான். லுவானுடைய குறிப்பா அவன் கொத்தமல்லி மாட்டிக்குவான். அவனை அடிக்கலான்னு போவேன் அந்த ஃப்ரெண்டு. ஆனால் அவனையும் தள்ளி அடிச்சு போடுவாங்க. இவன் கூட சண்டை போட வேணாம், நம்ம அந்த கதவை திறந்துட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொத்தமல்லி கூப்பிடுவான். இருக்கு போராடுற நிலைமையில பாவம் கொத்தமல்லி போயிட்டு இருக்க. எப்பயும் போல இந்த க்ளூ விழுகுதானா, க்ளூவை கூட எடுக்காம இவங்க கதவை திறந்துட்டு வெளியில போயிடுறானுங்க. அது மட்டும் இல்லைங்க, வெளியில வந்ததும் லிங்ஜின் கிட்ட சொல்றான், இப்போ நம்ம கொத்தமல்லிக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்ட்டு. லுவானும் லிங்ஜினும் வேகமாக பறந்துட்டு கார் எடுத்துட்டு போறாங்க வேற எங்கேயும் இல்லை, அதாவது கொத்தமல்லியுடைய அப்பார்ட்மெண்ட்டு. இந்த விஷயம் எல்லாத்தையும் அவன் கூட தங்கியிருக்க பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணுவா, 2 பேரும் கல்யாணம் பண்றதால இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ அவன் கதவுக்குள்ள இறந்தனால இப்போ வெளியிலயும் இறக்க போறாங்க. அது தெரிஞ்சுதான் லிங்ஜினும் லுவானும் வந்திருப்பாங்க. கூட இருந்த பொண்ணுன்னா அழுகுறா. இவங்க எல்லாம் வந்துட்டு நின்றுக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைப்பாங்க கொத்தமல்லி. நடா மச்சான், இவ்வளோ சீக்கிரமாக சாக போகிறேன்னு நினச்சா வருத்தமாக இருக்குது. மென்டலி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா மச்சி, பார்த்துக்கலாண்டா விடுறா அப்படின்னு சொல்ல லிங்ஜினும் லுவானும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ட்ரிங்க்ஸ் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வச்சிருப்பா. லுவானால அப்படியே கொத்தமல்லி முகத்தை பார்க்க கூட முடியலைங்க. அப்படியே திருப்பிக்கிட்டே இருக்கான். நட்பு குறியீடு போட்டுக்கலாம் வாடா அப்படிங்கிற உடனே நட்பு குறியீடெல்லாம் போட்டுக்கிறானுங்க. ஆனால் கொத்தமல்லியால் ஒரு பக்கம் ஏற்றுக்கவே முடியல. கூட இருக்க பொண்ணுன்னா அழுதுகிட்டே இருக்கா. சரக்குலாம் அடிக்காதீங்கடா, உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்ல, ஏன்டா அப்படி பண்ணுற, ஏன்டா என்னை ப்ரொடெக்ட் பண்ணன்னு சொல்லிட்டு லுவான் அழுகிறான். டேய் நீ என் ஃப்ரெண்டுடா, உனக்காக உயிரை கொடுப்பேன்னு வார்த்தைக்கு இல்லை, உண்மையிலேயே தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல தாங்கிக்கவே முடியலைங்க. பாவம் அந்த லுவான் அப்படியே அழுகிற மாதிரி போயிட்டான். நான் உடனே ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு லிங்ஜின் கிட்ட சொல்கிறான். நீ ஏன்டா வந்து நான் சாக போகிற நேரத்தில் வெள்ளை ட்ரெஸ் போடாமல் வந்திருக்க, இதுதான் ஒரு ஃப்ரெண்டு பண்ணுற வேலையா, ஒரு எதிரி மாதிரி கூட ஒழுங்காக இருக்க மாட்டியான்ட்டு கொத்தமல்லி பியர் அடிக்க அதை பார்த்துட்டு லிங்ஜினும் ஒரே பாட்டம் சிப்பில் அடிச்சிட்டு இருக்கான். ஓ இதெல்லாம் பார்க்கணுன்னா நான் சாகணுமாடா, எனக்காக இதெல்லாம் பண்ணுவீங்களாடான்ட்டு என்ன பண்ணுறானா பேசிக்கிட்டே இருக்க. பக்கத்தில் இருக்க பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. அந்த பொண்ணை பார்க்க கொத்தமல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தான் இல்லையா, அதனால தான். லிங்ஜினும் லுவானும் என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறானுங்க. அதே மாதிரி தான் நீயும் வெளியில் போ அப்படின்னு சொல்ல பக்கத்தில் வந்துட்டு அவள் உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ முதல்ல வெளியில் போ, என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொத்தமல்லி ஃபீல் பண்ண. கடைசியாக அந்த பொண்ணு ஒரு வாட்டி ஹக் பண்ணும்போதே அந்த பையனுடைய கான்ஃபிடென்ஸ்லாம் உடஞ்சிருது. அவனும் உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிடறான். கொஞ்ச நேரம் என்னை வெளியில் தனியாக இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டு கொத்தமல்லி தனியாக கதவை பூட்டிட்டு அழுகுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு போட்ட ரிங் இருக்கு இல்லையா, அதை தனியாக கழட்டி வைக்க இந்த பொண்ணும் அழுதுகிட்டே இருக்கா.
ஒரு பக்கம் ரூம்குள்ளே கொத்தமல்லினா கதறிக்கிட்டு இருக்கேன், என்னோட கண்ணு முன்னாடி என் சாவு நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த உலகத்துல மறுபடியும் பிறக்கணும்னு ஆசைன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் அழுகிறதோட அவன் இறந்ததை காட்டவே இல்லைங்க. ஃப்ளாஷ்பேக்கில் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொத்தமல்லி ஃபர்ஸ்ட் வந்து லிங்ஜின் கிட்ட துடுப்பா பேசுறது, வாயடிக்கிறது, அந்த ஹார்ட் சிம்பிள் காட்டுறது எல்லாம் காட்டி முடிக்கிறாங்க. அதோட கொத்தமல்லி இறந்ததோட கதையை முடிச்சுட்டானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க அந்த வில்லன் குரூப்ல ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அடிக்கடி காட்டிட்டு இருப்பாங்க இல்லையா, அவனுக்கும் ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கும். அவனை போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்லுவார்னா, இப்ப கேமர்ஸ் எல்லாருக்கும் இடையில ஃபேக்கான ஆட்களை உள்ள பூத்தி அவங்க எல்லாரையுமே வச்சு சுத்தி இருக்க பிளேயர்ஸை குழப்பி விட பாக்குறாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்ல கரெக்டா அந்த ஃப்ரெண்டை காட்டுறாங்க. லுவான் வந்த உடனே கொத்தமல்லியோட ஃபுல் நேமை சொல்ல, இது வரைக்கும் நீ கொத்தமல்லியோட ஃபுல் நேமை கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு லுவான் பாக்குறான். லுவான் மனசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன், எப்படி இந்த ஃப்ரெண்டு கரெக்டா பேரை சொன்னா அவனை ஒரு கண்ணு வச்சுக்கணும்ன்ற மாதிரி பார்த்து வச்சிடறான். அதே தான் லிங்ஜின்னு நினைக்கிறான் போல. சரிவா நம்ம 2 பேரும் தனியா பேசலான்னு போக ஃபிளாஷ்பேக் என்னன்னு சொல்லுன்னு கேட்பான் லிங்ஜின். அப்பதான் சொல்ல, இப்ப காட்டுறாங்க இல்லையா ஸ்கிரீன்ல 2 பேரு, அவங்க வேற யாரும் கிடையாது, இந்த லுவான் பையனுடைய அம்மா அப்பா. அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா லுவானுக்குன்னு இருக்க ஒரு ஃப்ரெண்டு யாருன்னா அந்த முகத்தை மறைச்சவன் தான். அவனும் ஒன்னா சுத்துவானுங்க. ஒரு வாட்டி சைக்ளோன்ல பாவம் லுவான் மாட்டிடுவான். இதுல மாட்டிக்கிட்ட லுவானுக்கு கை கால்லாம் உடஞ்சு போயிடும். அந்த டைம்ல கேமிங்ல அந்த கூட இருக்க ஃப்ரெண்டு பெரிய ஆளாயிருவான். இது லுவானுக்கு பிடிக்கல, இக்னோர் பண்ணிட்டு தனியா விலகி போயிருவான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்கானுங்க. ஃபாரின்க்கும் அந்த ஃப்ரெண்டு போயிடறான்ற எல்லா விஷயத்தையும் இப்போ இந்த கேமர்ஸ் டீம்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்னை இவன் எதுக்காக கேம்குள்ளே இன்வால்வ் பண்ணா, என்னால் அவனுக்கு என்ன லாபம்லாம் தெரியல, பட் ஹெல்ப் கேட்டிருக்கா, ஸோ பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது மீமி சொல்லுவான், நீ ரொம்ப நல்ல பையன், உன்னை விட்டுட்டு போன ஃப்ரெண்டுக்காக கூட இவ்வளோ செய்கிறேன்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பான். எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏன் வந்து இந்த கேம் விளையாடுற எல்லாரும் உள்ளே இறந்து போனால் வெளியில் இறந்து போகிறாங்க? அண்ட் முக்கியமான விஷயம், அந்த முகம் மறைக்கிற ஃப்ரெண்டு யாரு? அதை விட குறிப்பிட்டு கேட்கணும்னா, லிங்ஜின் லுவான் எப்படி இந்த 18வது கதவை திறக்க போகிறாங்க? க்ளூ இல்லைனா என்ன பண்ண போகிறாங்க? அடுத்து இந்த ஃப்ரெண்டு ஏன் வந்து கரெக்டாக கொத்தமல்லி பேரை சொல்கிறான்? இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த முகம் மறைச்சவன் யாராக இருப்பான்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.